இப்போது அம்மாவை சில கிராமத்தில் அம்மாவை எம்மோன்னுவாங்க. அவள் அக்காவை பார்த்தா எக்கான்னுவாங்க. அக்கான்னு சொல்லவே மாட்டாங்க. அக்கா அக்கான்னு சொல்ல மாட்டாங்க. அம்மாவை அம்மானுலாம் சிலர் சொல்லவே மாட்டாங்க. நிறைய அதாவது பெரும்பாலானவங்க அதாவது ஒரு இப்போ பிறக்கிற குழந்தைகள்லாம் அம்மாவை அம்மாங்கிறாங்க, அப்பாவை அப்பான்றாங்க, தெளிவாக உச்சரிக்கிறாங்க. ஆனால் ஒரு முன்னாடி இப்போது ஒரு 35 வயசு 40 வயசு உள்ள அந்த மக்கள், ஒரு 60 வயசு உள்ள மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை பெரும்பாலும் எம்மா எம்மோ, அக்காவை எக்கா எக்கோ அப்படிங்கிறது, அண்ணனை எண்ணோ, அண்ணா சொல்லுங்கள் அண்ணா அப்படிலாம், அண்ணன் அப்படின்லாம் அண்ணன்லாம் சொல்ல மாட்டாங்க. எண்ணோ எங்கண்ணா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன, அப்பாவா அப்பா அம்மா அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. எப்பா எப்போ. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உறவுகள் மீது உள்ள வெறுப்பு. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சண்டைங்கிறது ரொம்ப சகஜம். சண்டைன்னா அடிதடி சண்டை, பயங்கரமான சண்டைலாம் வளர்ந்த பிறகு கூட சண்டை நடக்கும் குடும்பத்தில். குடும்ப வன்முறை என்பது கடந்த காலங்களில் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா வறுமை, வீட்டுக்கு வீடு பசி, பஞ்சம், பட்டினி, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம். நல்ல சாப்பாடு சாப்பிட்றது பண்டிகை தினமாக இருக்கணும். பண்டிகை தினத்துக்கு உடனே வாங்கி நல்லா சாப்பிடுவாங்க அந்த ஒரு நாள். அப்புறம் திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் நல்ல சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா பழைய சாதம் கூட பெரிய விஷயம். பழைய சாதங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். இங்கே வட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கேழ்வரகு கூழ் தான் சகஜமான ஒரு உணவாக இருந்தது. அப்புறம் தென் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சோளக்காடி, சோளத்தில் செய்த அந்த காடின்னு சொல்லுவாங்க, அதுதான் பிரதான உணவாக இருந்தது. அப்புறம் இந்த பண்டிகை தினத்தில் தான் அரிசி சோறு வடிக்கிறது, அரிசி சோறு சாதங்கிறது ஒரு வேளை உணவாக இருந்தது. அந்தளவுக்கு பசி பஞ்சம். அதனால் ஒரு 8ஆம் வகுப்போட படிப்பை நிறுத்திட்டு குடும்ப சுமைகள் ஒருத்தர் தலைமையில், அந்த மூத்தவர்கள் தலைமையில் ஒப்படைச்சு. அதனால் குடும்பத்தில் நிறைய சண்டை நடக்கும். சாதி வெறி வேறு அப்போல்லாம் அதிகமாக இருந்துச்சு. ஒரு மனுஷங்களுக்கு இடையில் ஒரு இணக்கமான உறவே கிடையாது. எப்போ பார்த்தாலும் இந்த சாதி வெறி, அந்த தெருவுக்காரங்களோட இந்த தெருவுக்காரங்க சண்டை போடுறது, அந்த சாதியினரோட இந்த சாதியினர் சண்டை போடுறது, இப்படி சாதி சண்டைகள், குடும்ப சண்டைகள், தெருவுக்கு தெரு சண்டைகள், வீட்டுக்கு வீடு சண்டைகள் ஓவராக இருக்கும். அப்போ உறவு முறை மேலேயே நமக்கு பயங்கர வெறுப்பாக இருக்கும். ஆனால் அந்த உறவு முறையும் நம்ம அதுக்காக அம்மாவையோ அப்பாவையோ விட்டுட்டு போகவும் முடியாது. அதே நேரத்தில் அந்த அம்மாவை அம்மான்னு சொல்கிறதுக்கு கூச்சம், அந்த அம்மாவை அம்மான்னு சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்கும், அப்பாவை அப்பான்னு சொல்கிறது கூச்சமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருப்பார் சின்ன வயசில் சரி வளர்கிற வரைக்கும். அந்த அளவுக்கு அந்த அப்பா போட்டு அடிச்சிருப்பார், அம்மா போட்டு அடிச்சிருப்பார், அம்மாவை போட்டு அப்பா போட்டு அடின்னு அடிப்பார். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை நடக்கும், அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை நடக்கும். அது மாதிரி தம்பிக்கும் அக்காவுக்கும் இடையில, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இடையில அடிதடி சண்டை, பயங்கரமாக சண்டை, ரத்தம் வர்ற அளவுக்கு சண்டை நடக்கும். அப்போ குடும்பத்தில் இப்படிப்பட்ட வன்முறைகள் அதிகமானனால்தான் அப்புறம் அக்கான்னு அந்த முழுமையாக சொல்கிறதுக்கு வார்த்தை வராது. அக்கா அம்மா, அந்த உறவு வெறுப்போடு உச்சரிக்கும் போது தான் எம்மோ எக்கா உச்சரித்தே ஆகணும். உச்சரிக்காமலும் இருக்க முடியாது. உறவு முறையை விட்டுட்டும் போக முடியாது. அதே நேரத்தில் விட்டுட்டும் போக முடியாது, விடாமலும் இருக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி இடத்துல பேசித்தான் ஆகணும், பழகித்தான் ஆகணும். குற்றம் பார்க்கின்னு சுற்றம் இல்லைன்ற மாதிரி. அப்போது சரி சொல்லி தொலைப்போம், எக்கோ எம்மா எப்பான்னுக்கிட்டு அப்படி அந்த மாதிரி எக்கா எப்போ, இதெல்லாம் அந்த உறவு முறையில் உள்ள வெறுப்பு. இப்போ வேறு வழி இல்லை, ஆனால் அவர்களை சார்ந்து தான் வாழ வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி எக்கா எம்மோ. அப்போ இப்போ அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லோரும் கொஞ்சம் இனிமேல் இப்போ பிறக்கிற பசங்களை பார்த்திங்கன்னா அம்மாவா அம்மான்றாங்க, அப்பாவா அப்பான்றாங்க, அண்ணனை அண்ணன்னு சொல்கிறாங்க, தெளிவாக உச்சரிக்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த வெறுப்பு குறைஞ்சிக்கிட்டு வருது. குடும்பத்தில் வன்முறை குறைந்து கொண்டு வருகிறது. நல்ல சாப்பாடு கிடைக்குது. குடும்பத்தில் நிறைய யாருமே பட்டினியாக கிடப்பவர்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏழ்மையில் வாழ்கிறவங்க கூட 3 வேளைக்கு நல்லா சாப்பிட்றாங்க. அப்படிங்கிற அந்த பசி ஆறுகிறார். அதனால் குடும்பத்தின் மீது ஒரு பற்று, அம்மா மேலே ஒரு பற்று, அண்ணன் மீது உறவுமுறை மேலே ஒரு பாசம், ஒரு பற்று, அப்பா மேலே ஒரு பாசம், அம்மா மேலே ஒரு பாசம். அதனால தான் இப்போ அந்த உறவுமுறையை அண்ணன் அப்பா அண்ணன் அப்படின்னு தெளிவாக உச்சரிக்கிறாங்க. அந்த மாதிரி தெளிவாக உச்சரிப்பதற்கு குடும்பத்தில் வன்முறை குறைந்திருப்பது தான் காரணம்.